இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினா நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,13,912 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53.56% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2026 தேவைக பிரிக்கும் வாக்குகள் இந்த தரவு அடிப்படையில் தான் இருக்குது. இந்த கட்சிகளுடைய ஓட்டை தான் அதிகமாக பிரிக்க இருக்காங்க மற்றும் அவங்களுடைய ஓட்டு வங்கியும் வருங்காலத்தில் நிரூபிக்க இருக்காங்க. நம்ம பார்த்துருக்க 2021 திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 2வது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 72,184 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.94% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி 12,066 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.67% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 10,387 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.88% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டை தான் பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டு, மற்றையெல்லாம் கூட்டணியாக சேர்ந்து கூட்டணி கட்சிக்காக வாங்கிய ஓட்டை தான் மொத்த ஓட்டாக நம்ம பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வெற்றி வாக்கு வித்தியாசம் 41,728 ஓட்டு. அதிமுகவோட திமுக அதிகம் வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2,12,686 ஓட்டு பதிவாயிருக்கு. 79.29% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஓட்டு போட தகுதியானவங்க 2,68,231 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,12,686 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2001 ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தரவுகள் அடிப்படையில் தான் மற்ற கட்சிகளுடைய ஓட்டை அதிகமாக கைப்பற்ற இருக்காங்க. அவங்கள ஓட்டு வங்கி நிரூபிக்க இருக்காங்க. புதிய வாக்காளருடைய ஓட்டும் அவங்களுக்கு உள்ளே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்க இந்த சூழ்நிலையில் நம்ம பின்னால் நாட்களில் அவங்களுடைய ஓட்டினுடைய லெவல் மற்ற எல்லாத்தையும் பார்ப்போம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.